Dear students, welcome to online class with Hima. 8th Max exercise 5.1. That is 5th chapter geometry. 11th some objective type questions. Two similar triangles will have dash angles. எப்பவுமே ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள். இது என்னன்னா இப்போது இது 90 டிகிரின்னா இதுவும் 90 டிகிரி தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள்னால் என்னென்னா will have matching angles. So option D is correct. Will have matching angles. Okay. ரெண்டு similar triangles இருந்ததுன்னா same angles தான். அதான் same angles it mean என்னன்னா இது 90 degree. 90 degree தான். அப்போது it's a will always have a matching angles. Okay. Next second sum. Next 12th sum. If in triangles PQR and XYZ PQ by XY equal to QR by YZ, then they will be similar if. So, இப்போ ரெண்டு triangle வரைஞ்சிக்கலாம். ரெண்டு triangleல this is PQR and this one is XYZ. Okay, XYZ ன்னு வச்சுக்கோங்க. So, PQ இங்கே வந்து PQ by because is a similar triangle. So, PQ by XY, PQவும் XYயும் equal to QR by YZ. QR by YZ na இது என்னன்னா then they will be similar if என்னன்னா angle Q equal to angle Y அப்படின்னா தான் வந்து angle P equal to angle Y வராது. ஏன்னா P பிளேஸில் X இருக்குது. ஸோ அதுவும் தப்பு. angle Q equal to angle X வராது. Q பிளேஸில் Y தான் இருக்குது. ஸோ angle P equal to angle Z வராது. angle R equal to angle Z தான் வரும். ஸோ which one is correctனா angle Q equal to angle Y is correct. So option A is correct. Angle Q equal to angle Y. Okay. Next 13th one. Next 13th one. Flag pole 15 meter high. Okay. Cast a shadow at 3 meter for morning 10 o'clock. Okay va. அதே மாதிரி என்னென்னா the shadow caused by a building. பில்டிங் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்கல. ஓகேவா. எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அது என்ன ஷேடோ இது ஆகுதுன்னா 18.6 மீட்டர்ஸ்க்கு அந்த ஷேடோ வருது. பில்டிங்குடைய ஷேடோ. ஒரு ஃப்ளாக் போல் வந்து 3 மீட்டர்ஸ்க்கு ஷேடோ வருது. அதே மாதிரி அந்த 10 மணிக்கு சேம் டைமில் பில்டிங்குடைய ஷேடோ வந்து 18.6 இருக்குது. ஸோ போலுடைய ஹைட்டு கொடுத்துட்டாங்க 15 மீட்டர்ஸ். அப்போ பில்டிங்குடைய ஹைட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோன்னா therefore AB by DEன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. AB by DE ஈக்குவல் டு என்ன BC by EF. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது என்னன்னா AB என்ன 15. திஸ் இம்ப்ளைஸ் என்ன 15 by what is DE here X equal to BC என்ன BC is 3 divided by EF is 18.6. Okay, this implies 3x equal to என்னன்னா 3x equal to cross multiply பண்ணுங்க. 3x equal to 15 into 18.6. Okay, இப்போ புரியுதா. 3x equal to 18.6. Okay, therefore this implies x equal to what 15 into 18.6 divided by 3. So 5 3s are 15. So 5 into 18.6 how much na 93 போடும்போது meters. அப்போ height of the building is what 93 meters. Option D is correct. Okay, இது வேணா multiply பண்ணி காமிச்சிடுறேன். 18.6 into 5. 6 5s are 30 balance 3. 5 8s are 40. 40 plus 3 43 balance 4. 1 5s are 5. 5 என்ன 5 plus 1 5s are 5. 5 plus 4 9. 9 இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ 93 மீட்டர்ஸ் இப்படி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. 18.6 இன்ட்டு 5னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ 93 மீட்டர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 14th ஒன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி is similar to triangle PQR in which angle A equal to 53 degree and angle Q equal to 77 degree. Then angle R என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆங்கிள் ஒரு ஐ மீன் ஏபிசின்னு ஒரு ஆங்கிள் அண்ட் ஆங்கிள் PQRன்னு வச்சுக்கோங்க.
இது வந்து ஆங்கிள் ஏ வந்து 53 டிகிரி. ஓகே, 53 டிகிரி. அண்ட் ஆங்கிள் கியூ இப்போ வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இது பிக்யூஆர். ஓகே, ஆங்கிள் கியூ வந்து என்ன 77 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. 77 டிகிரி. அப்போது சிமிலர் ட்ரையாங்கிள்ன்றதால இதுவும் 77 டிகிரி. இது ஆங்கிள் ஏ 53னா பியும் 53 டிகிரி. அப்புறம் ஆங்கிள் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்றதால என்னென்னா பை the angles in SPQR இதை எழுதிக்கோங்க. angles in SPQR would be the same என்ன would be same as angles in இப்படி angles in PQRனே போட்டுக்கோங்க. angles in PQR would be same as angles in triangleனு போட்டுக்கோங்க. angles in PQR would be same as angles in triangle ABC. ஓகேவா? ABCயும் PQRும் சேம். angles in triangle PQR would be same as angles in triangle ABC. அப்போ ஆங்கிள் சேம். எப்பவுமே ஒரு ஆங்கிள்னா வந்து ஃபுல்லாக வந்து ஆங்கிள் வந்து என்ன PQRனா 180 டிகிரி. ஆங்கிள்ஸ் ஃபுல்லாக சேர்த்து ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஆங்கிள் ஏபிசியும் 180 டிகிரி வரணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு என்ன ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் என்னது இப்படி வேணால் எழுதிக்கோங்க. 180 டிகிரி மைனஸ் 53 டிகிரி ப்ளஸ் 77 டிகிரி. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணோம். இப்படி இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க. ஆங்கிள் பிக்யூஆர்னா என்ன ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ ஆங்கிள் ஆர் தெரியணும். ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் மைனஸ் ஆங்கிள் கியூ. புரியுதா? இது இந்த சைடு வரும்போது மைனஸ் பி ஆகிடும். இந்த சைடு வரும்போது மைனஸ் கியூ ஆகிடும். ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் என்ன ஆங்கிள் பி என்ன 53 டிகிரி மைனஸ் 77 டிகிரி. ஆங்கிள் கியூ என்ன 77 டிகிரி. புரியுதா? ஆங்கிள் பிக்யூஆர் 180 டிகிரி. ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் கியூ ப்ளஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஆர் என்ன 180 டிகிரி மைனஸ் இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பி மைனஸ் கியூ. அப்போ ஆங்கிள் பி என்ன 53 டிகிரி. 53 மைனஸ் ஆங்கிள் கியூ என்ன 77 டிகிரி ஈக்குவல் டு அதை தான் இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸை வெளியில் எடுத்துட்டு காமனாக மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துகிட்டு 53 டிகிரி ப்ளஸ் 77 டிகிரி அதுதான் நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஓகேவா? ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணால் 130 டிகிரி ஈக்குவல் டு 50 டிகிரி. இப்போ 50 டிகிரி எங்கே வருது? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தேர்ஃபோர் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு 50 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆர் 50 டிகிரினா ஆங்கிள் சியும் வந்து இது 50 டிகிரினா ஆங்கிள் சியும் 50 டிகிரி பிகாஸ் திஸ் இஸ் அ சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் 15th one. In the figure which of the following statement is true? Okay, AB equal to BD ன்னு கொடுத்துருக்காங்க. AB equal to BD and BD less than CD, AC equal to CD or BC equal to CD கேட்டிருக்காங்க. இப்போ in triangle DBA ஃபர்ஸ்ட் இந்த பெரிய ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். ஓகே, இன் ட்ரையாங்கிள் DBA இப்போ எதுன்னு வந்து சேம்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் ஏ என்ன 30 + 30 ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ ஆங்கிள் ஏ என்ன 60 டிகிரி. அப்போ நம்மளுக்கு தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் என்ன சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரி. அப்போ இன் ட்ரையாங்கிள் DBA என்ன டிபிஏன்னா என்ன ரெண்டு ஆங்கிள் ஏ இதில் இப்படி எழுதிக்கோங்க. ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் இப்படி எடுக்கிறோம். ஸோ ஓகேவா? ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் பி என்ன இப்படி ஆல்டிடியூட் கொடுத்ததால இது 90 டிகிரி. ஸோ ப்ளஸ் ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. ஆங்கிள் டி என்ன ஆங்கிள் டி வந்து தெரியாது. ஸோ ஆங்கிள் டி ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறேன். ஆங்கிள் பி வந்து இங்கே ஆல்டிடியூட் கொடுத்ததால 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஏ என்ன ஆங்கிள் ஏ தான் இப்போ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி.
What is this implies angle D equal to 180 degree. இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் minus 90 minus 60 வரும். ஓகே ஈக்குவல் டு 180 டிகிரி நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டு 90 + 16 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 150 டிகிரி ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போது என்ன ஆங்கிள் டி வந்து 30. ஆங்கிள் டி 30ன்னா இது 30 டிகிரி. ஓகே ஆங்கிள் டி 30ன்னும் போது ஆங்கிள் ஏ 30. அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அப்போ இது எடுத்து எழுதிக்கோங்க ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஈக்குவல் டு 30. அப்போ என்ன இதுதான் ஏசி ஈக்குவல் டு சிடி. ஏன்னா ஆங்கிள் ஏவும் டியும் இங்கே வரும்போது therefore ஆங்கிள் ஏசி ஈக்குவல் டு சிடி. ஆங்கிள் போட வேண்டாம். ஏசி ஈக்குவல் டு சிடி பிகாஸ் திஸ் இம்ப்ளைஸ் ஏசி ஈக்குவல். ஏன்னா ஆங்கிள் ஏ வந்து 30 டிகிரி டியும் 30 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏசி ஈக்குவல் டு சிடி. எதனால ஏசி ஈக்குவல் டு சிடின்னா சின்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் எழுதிக்கோங்க since two angles are equal in triangle then side opposite to them are equal. ஓகேவா டூ ஆங்கிள்ஸ் ஒரு ட்ரையாங்கிளில் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா சைடு ஆப்போசிட் இஸ் ஈக்குவல். அதனால தான் ஏசி ஈக்குவல் டு சிடி. இப்போ ஏசி ஈக்குவல் டு சிடி எதனால் ஏசி ஈக்குவல் டு சிடின்னா opposite angles are equal. அதுதான் இங்கே எழுதணும். since two angles are equal in triangle then side opposite AC equal to CD. AC என்ன AC equal to CD. two angles are equal in triangle then side opposite to them அப்படியே எழுதும்போதே by heart பண்ணிக்கோங்க. then side opposite to them are equal. ஓகே ஏசி ஈக்குவல் டு சிடி. எதனால் ஏசி ஈக்குவல் டு சிடினா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஏன்னா சின்ஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ட்ரையாங்கிள் த சைடு ஆப்போசிட் டு தெம் ஆர் ஈக்குவல். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல்.